என்னடா கதை எழுதிட்டியா? முடிச்சிட்ட மச்சான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளோதான். என்ன மச்சான் நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடலாமா? சிறப்பா பண்ணிடலாம் மச்சான். மாப்பிள வா மச்சான். மச்சான் மேலே போங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி மாப்பிள மேலே இருக்கவா. ஹரிஷை விட அர்ஜுன் பெட்டராக இருக்கான். இவன் வேற நம்மளை க்ரஷ்ன்னு வேற சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சொல் நிஷா. என்ன சொல்கிறது? எனக்கு இது செட் ஆகும்னு தோணல, விட்டுறலாம். எனக்கு புரியல. ஏன் நல்லா தான் இருந்த, என்னாச்சு? போது ஹரிஷ், இது செட் ஆகாது, விட்டுறலாம். எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லு நிஷா. சும்மா எடுத்தோடனே செட் ஆகாது ஹரிஸ் விட்டுறலான்னா எனக்கு என்ன புரியும்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லு. சும்மா லூஸ் தனமா பேசிட்டு இருக்காது என்ன? நீ பண்ணுறது எதுவும் பிடிக்கல. ஃப்யூச்சரில் நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? வெட்டி பசங்க கூட சேர்ந்துட்டு ரோட கேமரா தூக்கிட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்க. உன் கூட பிடிச்ச பசங்கள்லாம் நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. ஃப்யூச்சரில் எப்படி நான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணுறது? இது செட் ஆகாது, இது செட் ஆகாது, விட்டுறலாம். என் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. என்னை நம்பு நிஷா, எனக்கு கண்டிப்பாக சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிரும். என்னை விட்டு போயிடாத. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன். லெட்ஸ் பிரேக்கப். என்னாச்சுடா? என்னன்னு தெரிலடா. நிஷா ரீசன் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாடா. சரி விட்றா மச்சான், இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நாங்களாம் இருக்கோம்ல. இதுதான் மேலே பசங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மேலே போலாவா? என்னடா மச்சான் அவன் சோகமா இருக்கான். அவன் ஆள் அவனை பிரேக்கப் பண்ணிச்சு, அதான் சோகமாக இருக்கான். என்னடா மச்சான் இப்பெல்லாம் ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்தின்னு போயிட்டு இருக்க காலத்துல நீ இப்படி இருக்கியாடா? ஏண்டா அவனை பற்றி உனக்கு தெரியாதாடா? அவன்லாம் ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி. ஓ டே மூடிட்டுருங்கடா. அவன் இருக்கிற டென்ஷன் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. குர்ரா அறா மாப்பிள்ள. ஒரு காதல் பூக்காத நாள் இல்லை நெஞ்சிலே நெஞ்சிலே. தினம் நான் பார்த்த முதல் கண்ணாடி மலரே மலரே. இன்று நானேனோ பார்வையில்லா கண்ணாடியாய் உடைந்து போனேன். பூவே இல்லாமல் இதழாய் காய்ந்து போவேன். எழுத்தே இல்லாத கவிதை நீ, விடையே இல்லாத கேள்வி நான். இறகே உன்னால் மறந்து போக இந்த கனவே நிழலாய் மறந்து போவேன்.
சொல்லு பேபி. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் கிளம்பிடுவேன். எப்பயும் பிக்கப் பண்ணுற இடத்துல பிக்கப் பண்ணிடுறேன். ஓகே, பை. ஸ்டூபிட். எவ்வளோ நேரத்தில் வரேன்னு சொன்னேன்? 1/2 ஹவரில். எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 ஹவர் ஆச்சு. ஏன் லேட்டு? அங்கே ஒரே டிராஃபிக் டி, வேகமாக வர முடியல. எப்போ இதே சொல்லு. ரோடு யார் உங்கள் அப்பாவை போட்டு வச்சிருக்காரு, வந்துட்டு உட்காரு. ஏது பந்தபாசம் எல்லாம் வெளிவேசம். ஹேய் ஹேண்ட்ஸம், பாருங்க பாரா நேரா போய் ரெட் ஏய் யாரா அவன்? ஏன் அங்கே பாருடி ஹரிஷ், பக்கத்தில் யார் அந்த பொண்ணு? லவர் போல. ஆமாடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் இப்போவாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும். எனக்கு அவன்கிட்ட சாரி கேட்கணும் போல இருக்கு. ஆனால் தயக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் என்ன தயக்கம்? போய் பேசு. என்ன ஃபீலிங்கா? ஹரிஷ், ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டாங்க. ஹலோ. ப்ரோ வெளியே இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். என்ன நிஷா, உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எப்போவுமே அடிக்கடி ஒன்று சொல்லுவல, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. என் எண்ணம் தப்பாயிடுச்சு ஹரிஷ். சரி சரி விடு, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? இந்த உலகத்தில் ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக தான் தோணும். அதுக்குன்னு பெட்டர் தேடி போனால் கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கணும். நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னோட ரிச்சான பொண்ணு தான். அந்த பொண்ணு நினச்சிருந்தா ஒரு பணக்கார பையனாக பார்த்து லவ் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு ஏன் என்ன லவ் பண்ணிச்சு? உண்மையான லவ்வுக்காக மட்டும்தான். சரி, நீ உன் லைஃப் பாரு, நான் என் லைஃப் பார்க்குறேன். வரேன். மிடில் கிளாஸ் பசங்க எப்பயுமே மிடில் கிளாஸாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க நினச்சாங்கன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இங்கே காசா காதலான்னு பார்க்கும்போது காதல் தான் ஜெயிக்கும். பணம் இருக்கவன் நல்லவனும் கிடையாது, பணம் இல்லாதவன் கெட்டவனும் கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.